ஃபேமிலியாக எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு இதுதான், ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அதுவும் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே துபாயில் அரபிக் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்திருக்கோம். அதாவது இது ஒரு மந்தி பிளேஸ் மாதிரி. இப்போ வந்து மட்டன் சூப் வந்துருச்சு. ராஜமாதாவோட சீன் ஓவர். இப்போ ராஜ்கிரண் வருது. அப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing good and great. So welcome back to Vakshita Ashok's channel. Yay! துபாய் வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் vlog அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸாக நான் துபாய் வந்தது எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். ஃபேமிலியாக எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு இதுதான், ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அதுவும் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ட்ரிப்பு வந்துட்டு எங்களுக்கு பாப்அப் டூர்ஸ் தான் பண்ணி தந்தாங்க. ஸோ பாப்அப் டூர்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச் பாப்அப் டூர்ஸ். இப்போது நைட் ஆயிடுச்சு, நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே துபாயில் அரபிக் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்திருக்கோம். அதாவது இது ஒரு மந்தி பிளேஸ் மாதிரி. பேரே வந்துட்டு செய்யோன் மந்தி ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ டேடி, மம்மி, அபிஷேக் எல்லோரும் வந்தாச்சு. அவினாஷ், ட்ரீஸாக்காக வெயிட்டிங். அதுக்கப்புறம் நம்ம கூட தமிழ் அண்ணாவும் இருக்காங்க, லாஸ்ட் இயரும் நம்ம கூட இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக தான் வெயிட்டிங். இங்கே வந்துட்டு செம்ம சூடு, ராத்திரி தான், ஆனால் அனல் காற்று அடிக்குது பாருங்க, முடியல. அந்த சூடுனாலே மூச்சு விட முடியல, செம்ம சூடாக இருக்குது. வெளியெல்லாம் காலையிலலாம் வந்துட்டோம் அப்படியே கொதிச்சே நம்ம செத்துறோம். என் ஹேர் வந்துட்டு இன்றைக்கி செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலி எனக்கே தெரியுது என் ஹேர் வந்துட்டு ஒரு மாதிரி செம்மையாக செட் ஆகிருக்கு. ஆல் கிரெடிட்ஸ் டு மீ, பிகாஸ் நான் தான் அதை கேர்ள் பண்ணேன். அப்படி பண்ணி அப்படி விட்டுருவேன், அப்போ அப்படி பவுன்ஸ்டாக அப்படி தெரியும். இவனை என்னங்க பண்ணுறது? பீச்சில் செலவை சரியா? அந்த தூரத்தில் ஒரு பெரிய ஒரு மாடும், அது கீழே ஒரு கண்ணுக்குட்டியும் வர மாதிரியே இருக்கா. ஸோ அதுதான் ட்ரீஸாவும் அவினாஷும். இன்னைக்கு ஆக்சுவலாக என்னென்னா ட்ரீஸாவோட பர்த்டே. வாங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? மகாபிரபு, நீங்க எங்கே வந்தீங்களா? இதான் தமிழ் அண்ணா. ஹாய் தமிழ் அண்ணா. ஸோ இதுதான் நாங்கள் வந்திருக்கப்போ இந்த ரெஸ்டாரண்ட். அழகாக இருக்குது பாருங்களேன். இப்படியே உட்காந்துக்கலாம். இங்கே டைனிங்ஸும் இருக்குது, இதுக்குள்ளே ரூம்ஸும் இருக்குது. ஓ, இங்கே பாருங்க எல்லாம் செட்டில். அவ்வளோதான், என்னமோ ஒன்று பண்ண போகிறேங்கம்மா. சாமி வேற கூட்டு போங்கடா. இப்போ என்னன்னா, நம்ம வந்துட்டு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியாச்சுன்னா, ஆர்டர் ரெடியாக இருக்குன்னா இங்கே ஒரு பெல் இருக்குது. அதாவது இங்கே தான் தெரியுதான், இந்த பெல்லை வந்து நம்ம அமுத்தலாம். இந்த பெல் அமுத்தலாம், அவங்க வந்து ஆர்டர் எடுப்பாங்க. இந்த பெல் எடுத்தால் அவங்க வந்துட்டு பில்லுக்காக அவங்க கொண்டு வருவாங்க. அது என்னமோ கேன்சல் போல், என்ன அதுன்னு எனக்கு தெரியலை. இதுதான் வேணும். காற்று வர மாட்டேங்குது, என்ன இது? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். ராஜமாதா, அழுக்கு படிந்து விட்டது, ரத்தத்தினால் சுத்தம் செய். பெனாயிலும் தொடப்பும் எடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து மட்டன் சூப் வந்துருச்சு. எப்படி இருக்கு மட்டன் சூப்? How is the mutton soup? Maggi noodles. ஆக்சுவலி எனக்கும் அப்படிதான் வந்துச்சு டேஸ்ட்டு. சூப் கூட எங்கள் அம்மா பண்ண மட்டும் தான் அந்த மட்டன் சூப் ரொம்ப ரேராக. ஆனால் பீஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஆனால் மட்டனோட பிரெயின், மட்டனோட லிவர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஞ்சு போனா என்ன வெட்டுருவீங்களா? வெட்டுவீங்களா? அதாவது நாங்கள்லாம் வந்துட்டு சூப்பை இப்படி தான் குடிக்கிறோம், அங்கே இருக்கவங்களும் அப்படி தான் குடிக்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் வித்தியாசமாக யோசிப்பாங்க போல. அங்கே கொஞ்சம் பாருங்களா, இப்படியே எடுத்து தொடச்சிக்கணும். அது என்னன்னா, இந்த டிஷ்யூ டப்பா
டிஷ்யூ டப்பாவை அப்படி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி குடிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க எங்கள் அம்மா. மல்டி டேலண்ட் பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எங்கள் அம்மாவை பார்த்தா எப்படி இருக்கணும், ஐயோ அவரா ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே, அதுதான் இந்த ஆள் ராஜமாதா. ராஜமாதாவோட சீன் ஓவர். இப்போ ராஜ்கிரணோடது. என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரில, செம்ம சூடு வேற. செம்மையா இருக்கு. ஃபிஷ் ட்ரை பண்ணுவோம். அப்பா 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 அதுல தானே சூப் வச்சா தக்காளி வச்சு. ஃபிஷ் சூப்பரா உண்டு. கொஞ்சம் பாரு, கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நாங்கள் வந்துட்டு குனாஃபா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு பிளெயின் குனாஃபா, ஒரு நட்டல்லா குனாஃபா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது அவினாஷ் பண்ணால் இதை நாங்கள் பண்ணோம். ஸோ இது தான் எங்களோட எண்ட் ஆஃப் த ஃபுட், ஐ மீன் டிசர்ட் டைம் இது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. அந்த சத்தம். Freezer, I put design freezer. சிந்தாம ஒத்துப்பாய் மனுஷனாடா நீங்கெல்லாம். ஸோ இதோட இந்த மந்தி vlog வந்துட்டு நான் முடிச்சாச்சு. அதாவது துபாயில் எங்களோட செகண்ட் டே டின்னர்னு சொல்லலாம். நேற்று வந்துட்டு யாட்டில், அதாவது நைட்டு ட்ரீஸாவை வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணோம். ஸோ அங்கே போயிருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு இங்கே ஃபேமிலியோடு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். until then it's tata, bye bye. Bye கேட்டுச்சு.